ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கான வழி என்னவென்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வேத வசனத்தை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 16ஆம் அதிகாரம் அதில் 30ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுலை பார்த்து அந்த சிறைச்சாலைக்காரன் கேட்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது பவுல் சீலா பிலிப்பு பட்டணத்தில் இருக்கும்போது அவர்கள் ஒரு நாள் அப்படியே நடந்து போய் கொண்டு இருக்கும்போது ஒரு குறி சொல்லுகிற ஒரு பெண் அவர்களுக்கு பின்னாக வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பார். இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு தெரியப்படுத்துவார்கள் என்று சொல்லி குறி சொல்லுகிற ஆவியை உடையவர். அது ஒரு பிசாசு. இன்றைக்கு அநேகர் குறி கேட்டு போவார்கள் அல்லவா? ஜோஷியம், குறி எல்லாம் அது ஒரு ஆவியினால் அது அவர்கள் சொல்லுகிறது. ரொம்ப நாள் இப்படியே சொல்லிக்கிட்டே வந்ததுனால பவுலுக்கு கோபம் வந்துட்டுது. திரும்பி பார்த்து இயேசுவின் நாமத்தினால இவளை விட்டு நீ போ அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த பெண்ணிடத்துல இருந்த அந்த ஆவி அவளை விட்டு, அந்த ஆவி தான் அந்த குறி சொல்லி கொண்டே இருந்தது, அவளை விட்டு போனிட்டு உடனடியாக அவளை வச்சு ஆதாயம் பார்த்த அவளுடைய எஜமான் தன் ஆதாயம் எல்லாம் அற்று போயிட்டார். அதனால நிறைய பணம் சம்பாதிச்சாரு. குறி சுமை அவங்களுக்கு இப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொன்னதுனால அந்த பெண்ணை வைத்து பணம் சம்பாதித்த அந்த எஜமான் தன் ஆதாயமே இப்போ போயிட்டுன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு போய் அதிகாரிகளுக்கு சொல்லி இவர்களால நம்முடைய எல்லா ஆதாயத்தும் அற்று போகிறது என்று சொல்லி பவுலின் சீலாவை நன்றாக அடித்து சிறைச்சாலையில் உட்காவல் அறையில் அவங்க கை காலை தொழு மரத்தில் கட்டி வைத்து சிறைச்சாலையில் அடைத்துறாங்க. ஆனால் பாருங்க, அந்த சிறைச்சாலையிலையும் கால்கள் தொழுவு மரத்தில் கட்டப்பட்டு இருந்த போதும் கைகள் எல்லாம் சங்கிலிகளினால கட்டப்பட்டு இருந்த போதும் பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏன் இவங்க கேட்குறாங்க, ஆண்டவர் மாதிரி நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு. ஏன்னா இந்த சம்பவங்கள் நடைபெறுகிற அதெல்லாம் அந்த சிறைச்சாலைக்காரன் பார்த்து கொண்டே இருக்கிறான். நடுராத்திரி எல்லாரும் தூங்கி கொண்டே இருக்கிற நேரம். ஆனால் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஜெபம் மட்டும் பண்ணல, தேவனை துதித்து பாடினார்கள். அவங்க கூட நிறைய பேர் காவலில் சிறைச்சாலையில் இருப்பாங்கல்ல, எல்லாரும் இவங்க செய்கிறத கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. நமக்கு ஒரு சின்ன பாடு, கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டா எவ்வளவு முறுமுறுப்பு நம்மளே வாழ்க்கையில், எவ்வளவு நம்ம அழுத்து கொள்கிறோம் தெரியுமா? நான் சரியா தானே செஞ்சேன், நான் எப்படி தானே நடந்தேன், ஏன் எனக்கு இந்த அநியாயம் என்று சொல்லி கொஞ்சம் கூட நம்மளால பொறுத்து கொள்வதே முடியாது. அவ்வளவு முறுமுறுத்து விடுகிறோம், சலித்து கொள்கிறோம். ஆனா இங்க பாருங்க, அந்த தொழுமரத்துல அடியல் பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்த போதும் அவர் செய்த காரியம் ஜெபம் பண்ணினார்கள், துதித்து பாடினார்கள். அது ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? அப்பதான் இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் அங்கே நடைபெறுகிறது. அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரமே என்ன செய்து நடுங்க ஆரம்பிக்கிறது. எல்லா கதவுகளும், கைதிகள் நடைபெற்றிருந்த அத்தனை கதவுகளும் என்ன செய்து திறக்க ஆரம்பிக்கிறது. எல்லார் கையில இருந்த அந்த கட்டியிருந்த செயின்ஸ் எல்லாம் என்ன செய்யுது கலஞ்சு போயிட்டு எல்லாரும் விடுதலை ஆயிடுறாங்க. இதை பார்க்கிறான் சிறைச்சாலைக்காரன். கைதி எல்லாம் கையில இருந்து சங்கிலி போயிட்டுனா எல்லாரும் தப்பி ஓடிடுவாங்கன்னு சொல்லி ஒரு கத்தியை எடுத்து தன்னை, ஏன்னா என்கொயரி என்று சொன்னால் சிறைச்சாலைக்காரனுக்கு தான் என்ன செய்யும், தண்டனை கிடைக்கும். அதனால தன்னைத்தானே என்ன செய்யலாம், கொன்று விடுவோம் என்று சொல்லி மாய்த்து கொள்ள எழும்புறான். உடனே தான் பவுல் சத்தம் போடுகிறாரு, நீ உனக்கு எந்த கெடுதியும் செய்து கொள்ளாத, நாங்கள் யாருமே தப்பி போல, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம்னு சொன்னோன்னே அந்த ராத்திரி வேலையில் லைட் டார்ச் தீபத்தை கொண்டு வர சொல்லி பயந்து நடுங்கிறான். ஏன்னா நடந்த சம்பவத்தை பார்க்கிறான். அவங்க ஜெபம் பண்றாங்க, துதித்து பாடுறாங்க. நடுராத்திரியில திடீர்னு பெரிய பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. இதுல ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது என்று அவன் உணர்ந்து கொள்கிறான். அதான் அவன் கேட்கிறான், ஆண்டவர் மாறே. ஏன்னா அதுக்கு முந்தைய இந்த குறி சொல்கிற பொண்ணு அதை தான் சொன்னான்,
இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்கார ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிப்பார்கள் என்று சொல்லி அதை குறி சொல்லுகிற ஆவியோடைய அந்த ஆவியை சொல்லிட்டு போயிட்டு, ரட்சிப்பின் வழி எங்கிருந்தா வர முடியும்? இவங்ககிட்ட தான் வர முடியும். ஒன்னுதான் வந்து கேட்கிறான், ஆண்டவரமானே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இன்னைக்கும் பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ? வாழ்க்கையில நிம்மதியை இழந்திருக்கிறோமோ? பாவம் செய்யற வாழ்க்கையில, பாவம் செய்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் சமாதானம் இருக்க முடியாது. ஏதோ சில நேரம் சில பாவமான காரியங்களை செய்யும் போது சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அவன் தனிமையில இருக்கும்போது அவன் செய்கிற பாவம் ஒவ்வொன்றும் அவனை வாட்டி வதைக்க ஆரம்பிக்கும். அவன் செய்கிற அநியாயங்கள் ஒவ்வொன்றும் அவனுடைய உள்ளத்தை குத்த ஆரம்பிக்கும். அவன் சமாதானத்தோடு இருக்கவே முடியாது. அதான் கேட்கிறாரு, ஆண்டவர் மாதிரி நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதற்கு அந்த அப்போஸ்தலர் 16:31 பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப ரட்சிப்பு இன்றைக்கு நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கஷ்டமான காரியமே இல்லை. கோடி கோடியாக கொண்டு உண்டியல்ல போடணும்னு கிடையாது. அன்னதானம் பண்ணணும், இல்லை நம்முடைய சரீரத்தை ஏதாவது ஒன்று பண்ணிக்கொள்ளலுங்கிற எதுவும் செய்ய வேண்டிய ஒரே சிம்பிளான காரியம் தான் ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்போ நீ மட்டுமல்ல உன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறார். சொன்னது மட்டுமல்ல, அவன் வீட்டார் எல்லாருக்கும் வேத வசனத்தை அந்த இடத்துல போதிக்கிறாங்க. போதித்தனும் அந்த ராத்திரியிலே அவனுடைய வீட்டார் எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்கிறாள் என்று பார்க்கிறோம். அப்போ வாழ்க்கையில ரட்சிப்பு என்பது ஆண்டவர் இடத்துல மட்டும்தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். அவர் பிறக்கும் போதே அவருக்கு பெயர் என்ன வைக்க சொன்னார்கள்? இயேசு என்று பெயரிடுவாயாக. தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்துல காணப்பட்டு சொல்கிறான். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், மனைவி கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவம் யாரால நீக்கப்பட முடியும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனால் மட்டுமே. வேற எங்க போய் நம்ம மூழ்கினாலும், என்ன காரியத்தை செய்தாலும் பாவம் நீங்கப்படவே முடியாது. திட்டவட்டமாய் ஒருத்தருடைய பாவமும் கழுவப்பட முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே பாவ மன்னிப்பு உண்டு என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆனா அவர் நம்பணும். அதான் அவர் சொல்லி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, விசுவாசித்தான் தான் அவனுக்கு ரட்சிப்பு வர முடியும் என்று சொல்லி. எப்படி விசுவாசிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படாதவர்கள் எப்படி அவரை குறித்து விசுவாசிக்க முடியும் என்பதை ரோமர்ல நம்ம பார்க்கிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். நமக்குள்ள இயேசுவை குறித்து நம்பிக்கை வர வேண்டும் என்று சொன்னார். எவ்வளவுக்கு எவ்வளவாக இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை நம்ம கேட்க கேட்க நம்மை அறியாமலே அவர் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அதனாலதான் அந்த இடத்துல பார்க்கிறோம், சிறைச்சாலைக்காரனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் பவுல் என்ன செய்யறாரு? வேத வசனத்தை போதித்து கொடுக்கிறாரு. இந்த வேத வசனத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அறிந்து கொள்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அது அப்படியே உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் அது ரட்சிப்புக்கு வேறாய் நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதே ரோமர்ல பார்க்கிறோம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று முதல்ல சொல்லணும். ரட்சிப்பு எப்படி சொல்லணும்? ரட்சிப்பு பண்றதுக்கு என்ன அறிக்கை நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னார், இயேசுவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நான் நம்புறேன். நீங்க மரித்தீங்க, ஆனாலும் 3ஆம் நாள் நீங்க மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பி
இன்றைக்கு உயிரோடு இருந்து நீங்க சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க நம்பும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக பெரிதான ஒரு ரட்சிப்பை அவர் கட்டளையிடுகிறார் என்று வேதத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். வேதத்துல பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 4:12 சொல்கிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவாலே அன்றி உலகத்துல எந்த மனுஷனும் ரட்சிக்கப்படவே முடியாது. வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே பூமியின் மீதெங்கும் மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. வேற எந்த நாமத்தை சொல்லி எந்த பேரை சொல்லி நீங்க கூப்பிட்டாலும் உங்க வாழ்க்கையில நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எத்தனையோ நாமங்கள், எத்தனையோ பேரை நீங்க அறிந்திருக்கலாம், எத்தனையோ இதுவரை நீங்க நம்பிக்கை கொண்டு இருக்கலாம். அந்த நாமத்தெல்லாம் சொல்லி புகுப்பட்டு பாருங்க. என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க கேட்டு பாருங்க, பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா நீங்க உண்மையாகவே உணர்த்தப்பட்டு, இயேசுவே என் பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க, நான் உங்களை நம்புகிறேன், நீங்க தேவனிடத்திலிருந்து வந்த தேவகுமாரன் என்று நம்புகிறேன், நீங்க மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பி இன்றைக்கு உயிரோடு இருக்கிறீங்க என்று சொல்லி நம்புகிறேன் என்று சொல்லி உங்க வாயினால நீங்க வார்த்தையை சொல்லி அறிக்கையிடும் போது உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, விடுதலை கிடைக்கிறது. எந்தெந்த பாவ பழக்கத்துல நீங்க கட்டுண்டு கிடைக்கிறீர்களோ, எதிலிருந்து வெளியே வர முடியவில்லை என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் குடி பழக்கம், அதுல இருந்து அவங்களால வெளியே வரவே முடியல. ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுக்கிறாங்க, இன்னைக்கு நான் குடிக்கவே மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துட்டாங்கன்னா, இல்ல குடிக்கிற நண்பர்களோடு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாலே போதும், திரும்பவும் குடிக்க வேண்டும் என்கிற அந்த ஆசை அவர்களுக்குள்ள வந்துடுறதுனால அவங்களால குடிக்காம இருக்கவே முடியாம போய் விடுகிறது. இப்படி எத்தனை பாவ பழக்க வழக்கங்கள். அநேகர் இன்னைக்கு மொபைல் போனுக்கு, இளம் பிள்ளைகள் மொபைல் போனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. புரோனோகிராஃபி என்று சொல்லப்படுகிற ஆபாச காரியங்களை இன்றைக்கு மொபைல் போன்ல பார்த்து பார்த்து இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருக்கிறாங்க. பெண் பிள்ளைகள் கூட மொபைல் போன்னால வாழ்க்கையை தரமற்றமாக்கி கொண்டு இருக்கிறாங்கள் அல்லவா. படிக்கிற அருமையான மாணவ மாணவியர்கள் இந்த மொபைல் போன்ல ஃப்ரீ ஃபயர் என்று சொல்லப்படுகிற இப்படிப்பட்ட கேம்ஸ் விளையாடி விளையாடி தாய் தகப்பனுக்கு தெரியாம காசு எடுத்து அந்த போனை ரீசார்ஜ் பண்ணி விளையாடி தோற்றதினால எத்தனை பிள்ளைய தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் தங்கள் படிப்பையே மறந்து விட்டு விட்டார்கள். எவ்வளவு பரிதாபத்துக்குரிய நிலைமை. இப்படிப்பட்ட பாவ பழக்கத்தில் சிக்குண்டு கிடக்கிறீர்களோ, பலவிதமான காரியங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கள்ள தொடர்புகள் என்று சொல்லி பலவிதமான பாவ காரியத்துல சிக்குண்டு வெளியே வர முடியாதபடி தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, ஒரே ஒரு வழி, அதுதான் வழி. அந்த வழி என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அவராலே அன்றி வேற ஒருத்தரால ரட்சிப்பு கொடுக்க முடியாது. ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கும்போது சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால அல்லாம, என் மூலமாய் அல்லாமல் ஒருவரும் பிதாவாகிய தேவனிடத்துல வரவே முடியாது. அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காக தான் அவர் பரலோகத்தின் அத்தனை மேன்மைகளையும், தேவனாய் இருந்த போதிலும் பரலோகத்தின் அத்தனை மேன்மைகளையும் உதறி தள்ளிவிட்டு இந்த உலகத்துல மனுஷனாய் ஒரு ரூபம் எடுத்து, அது அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்துல வந்து பிறந்தார் அல்லவா. அவர் உலகத்துல வந்து பிறந்ததே தன் ஜீவனை கொடுப்பதற்காக தான் வந்தார். 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்துல அவர் வாழ்ந்து சிலுவையில தன்னை அறையப்பட ஒப்பு கொடுத்தார். அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். ஒரு மனுஷன் அவரை பிடித்து அவரை கொல்லவே முடியாது. ஆனா அவர் வந்ததின் நோக்கமே பாவத்துல வாழ்கிற மக்களுக்கு, ஏதேன் தோட்டத்துல பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டதை நிமித்தம் அந்த ஒரு சின்ன கீழ்ப்படியாமங்கிற பாவ மூலம் இந்த மனுக்குலத்திற்கே பாவம் வந்தது அல்லவா. அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாய் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து
மனுஷ ரூபமாய் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்துல வந்து ஒரு மனுஷனாய் பிறந்து சிலுவையில அவர் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அல்லவா. இலவசம். இதுக்கு நீங்க போய் எங்கேயும் காசு கொடுக்க வேண்டாம், எந்த உண்டியலில் நீங்க காணிக்கப்பட வேண்டாம். சிம்பிளான ஒரு காரியம். இயேசுவே, இந்த இரத்தத்தினால என் பாவத்தை மன்னிங்க, இவ்வளவுதான். ஆனா நீங்க உணர்ந்து சொல்ல வேண்டும், மனதுல உணரணும், ஆண்டவர்னா என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி நீங்க உணர்ந்து அறிக்கையிடுவீர்கள் என்று சொன்னால் உடனடியாக ஒரு பெரிய சமாதானம் உங்க வாழ்க்கையை நிரப்புவதை நீங்க கண்டுகொள்வீர்கள். இயேசுவாலை அன்றி ரட்சிப்பே கிடையாது. வேதம் அழகாய் சொல்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பத கொள்ளை ஆண்டின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஒரு மனுஷ சாயல், அது ஒரு அடிமையின் சாயலாய் இந்த உலகத்துல வந்தார் அல்லவா. மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தானே தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாய் தன்னை தாழ்த்தி, யோசித்து பாருங்க, தேவன் கிரகிக்கவே முடியாது. அவருடைய ஞானத்தை, அவருடைய அறிவை நம்ம கிரகிக்கவே முடியாது. அது யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் எவ்வளவு வல்லமை புரிந்திய தேவன் அவர். ஆனா என்னையும் உங்களையும் பாவத்திலிருந்து, பாவ மனுக்களத்திலிருந்து ஒரு விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த தேவாதி தேவன் இந்த உலகத்துல மனுஷனா இறங்கி வந்தார் அல்லவா. சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் நமக்கு பாவ மன்னிப்பு ஆகிய ஒரு பெரிதான ரட்சிப்பை அவர் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறார் அல்லவா. இலவசமாய் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பை ஒரு நாளும் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். யாரா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க எங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த ரட்சிப்பை அவர் இலவசமாய் கொடுக்க ஆவலுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் தான் சொன்னார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளுக்காக அந்த உலகத்துல வந்தார். அவர் சொன்னாரு, சுகம் உள்ளவர்களுக்கு வைத்தியம் தேவையில்லை, வியாதி உள்ளவங்களுக்கு தான் வைத்தியம் தேவை. யாரெல்லாம் பாவ வியாதியில கட்டப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனாய் வந்து பிறந்து அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக அவர் இறங்கி வந்தார். இன்றைக்கு அவர்கிட்ட கேட்போமா? அன்றைக்கு அந்த சிறைச்சாலைக்காரன் அப்படிதான் கேட்டான், ஆண்டவர் மாறே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பெரிய காரியம் அல்ல. அன்றைக்கு அப்படிதான் நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி இருந்தான். சீரியா தேசத்துல அவன் படைத்தலைவன். ஆனா அவனுக்கு ஒரு குஷ்டரோகம். அப்போ இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு அடிமை சின்ன பெண்ணு அவன் வீட்டில் குடும்பத்துல வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் சொல்கிறாள், என் எஜமான் இஸ்ரவேல் தேசத்திற்கு போய் குறிப்பிட்ட எலிசா தீர்க்கதரிசி அவர் பார்ப்பார் என்று சொன்னால் அவர் இந்த குஷ்டரோகத்திலிருந்து அவருக்கு சுகத்தை கொடுத்து விடுவார் என்று சொல்கிறார். நாகமானும் அந்த சொல்லை கேட்டு புறப்பட்டு இஸ்ரவேலுக்கு வருகிறான். எலிசா தீர்க்கதரிசி வாசல் வந்து நிற்கிறான். ஆனா எலிசா சொல்கிறாரு, நீ போய் யோர்தான்ல 7 நேரம் முங்கு, உன் குஷ்டரோகம் நீங்கிடுன்றான். ஆனா நாகமானுக்கு அப்படிதான் ஒரு கோபம் வருது. அவன் என்ன எதிர்பார்ப்போடு வந்தானா, இந்த தீர்க்கதரிசிட்ட வந்தா அந்த தீர்க்கதரிசி மேலே வெளியே வந்து நம்ம உச்சி தலைந்து உள்ளங்கால் வரை நல்லா தடவி கொடுத்து இந்த குஷ்டரோகம்லாம் மறைந்து போய் விட்டும் என்று சொல்லுவான்னு நினச்சிட்டு தான் வந்தான். ஆனால் அவன் எலிசா அவனை பார்க்க கூட இல்லை, வார்த்தை சொல்லி தான் விடுகிறான் வேலைக்காரன் மூலம். போய் யோர்தானில் 7 தரம் முங்கு, உன் குஷ்டரோகம் நீங்கி சின்ன பிள்ளைங்க சரீரத்தை போல ஆயிரும்னு சொல்கிறான். அவனுக்கு கோபம் வருது. இஸ்ரேலில் இருக்கிற இந்த யோர்தான் நதி தான் ரொம்ப ஸ்பெஷலாக. இதை காட்டிலும் பெரிய பெரிய நதிகள் சீரியா என் தேசத்தில் இருக்கிறது, ஆப்னா, பார்பார் போன்ற நதிகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் இந்த நதியில் வந்து குளிக்கணும்னு சொல்கிறான். ஆனால் அவன் கூட வந்தவங்க தான் தயவாக கெஞ்சுறாங்க. அவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா நீங்கள் செஞ்சுருப்பீங்க அல்லவா.
அப்புறம் கோடி கொடியாக பொண்ணு வெள்ளியெல்லாம் கொடுக்க சொல்லி கொடுத்துருப்பீங்கிற அல்லவா. ஒரு சின்ன காரியம், இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் மனம் மாதிரி யோர்தானில் போய் முழுகிறான். 7 தரம் மூழ்கி 7ஆம் தரம் மூழ்கி எழும்பும்போது அவனுடைய சரீரம் சின்ன பிள்ளையின் சரீரத்தை போல அவ்வளவு மென்மையாய் மாறி போனது. குஷ்டரோகம் இருந்ததற்கு சுவடே தெரியாமல் போய்விட்டது. சின்ன காரியம். இன்னைக்கு ரட்சிப்பு என்பது சின்ன காரியம் தான். செய்ய வேண்டிய சின்ன காரியம். ஒரே ஒரு நம்ம உள்ளத்துல உணர்ந்து இயேசுவே என்று அவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த நாமம், இயேசுவின் நாமம், அதிலிருந்து மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு. அவர் தான் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். ஆனால் நமக்கு அதுதான் கஷ்டமா இருக்குது. பெருசா உடலை வருத்தி விரதம் இருந்து ஆணி படுக்கையில் படுத்து இல்லைன்னா தீ மிதித்து இப்படி நம்மளை வருத்தி அழகு குத்தி உருண்டு பிறண்டு இதெல்லாம் செய்தா நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை நினைக்கிறோம் அல்லவா. ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை பேர் அறியாமையினால ஆண்டாண்டா இதை செய்து கொண்டே இருக்கிறாங்கப்பா. ஆனா விடுதலை இல்லையே. விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறார், என்ன நம்பு, என் மேல நம்பிக்கை வை, என்ன விசுவாசி, உனக்கு ரட்சிப்பு. என் பேர்ல தான் உனக்கு ரட்சிப்பு வருமே தவிர வேற எங்குமே வராது. அது இயேசுங்கிற நாமத்தை சொல்லி கூப்பிட ஆரம்பிப்போம். இயேசுவே, என்னை பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும். என பாவம் செய்கிற மனுஷன் சந்தோஷமா வாழவே முடியாது. அவனுக்குள்ள எப்பவும் ஒரு குற்ற உணர்வு இருக்கும். நான் செய்த பாவத்தை யாரும் பார்த்துருப்பாங்களோ, ஒருவருக்கும் தெரியலன்னு நினைச்சேன், ஆனால் யாரோ பார்த்துருப்பாங்களோ, இந்த பயத்தோடு தான் அவன் வாழ்வான். யாரை பார்த்தாலும் இவங்க நம்ம செய்த பாவத்தை பார்த்துருப்பாங்களோ என்கிற ஒரு பய உணர்வு அவனுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். இலவசமாய் ஆண்டவர் ஒரு வழியை நமக்கு திறக்கிறார். அவருடைய ரத்தம் சிலுவையில எனக்காக, உனக்காக, உங்களுக்காக அவர் சிலுவை மரத்தை தூக்கி சுமந்தார் அல்லவா. கைகளில், காணிகளில், கால்களில் ஆணிகள் தன்னை கடாவப்பட ஒப்பு கொடுத்தார் அல்லவா. சிரசுல முள்மூடி சூட்டப்பட்டது அல்லவா. பெரிய பெரிய முள் அவருடைய சிரசை கிழித்து கொண்டு கண்களின் வழியாக வந்தது என்று சொல்கிறார் அல்லவா. கண் நெற்றியிலிருந்து தாரை தாரைய ரத்தம் வழிந்தோடினது அல்லவா. அவர் இறந்த பிறகும் போர்ச்சேகன் வந்து விழாவில் குத்ரான் அல்லவா. அங்கிருந்தும் ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வருகிறது அல்லவா. அந்த காயங்களிலிருந்து வழிந்தோடுகிற ரத்தத்தினாலே பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை. யாரெல்லாம் இதை உணர்ந்து, இயேசுவே, நீ கல்வாரி சிலுவையில் எனக்காக சிந்தின ரத்தத்தினாலே எனக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டு இருக்கிறீங்களே, இன்றைக்கு அந்த விடுதலை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, ஒரே நிமிடம் தான், 1 செகண்ட் தலைகீழாய் உங்க முன்னமா இருந்த நிலைமைக்கும் இனிமேல் வரப்போகிற வாழ்க்கைக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வித்தியாசத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளை அற்பமா எண்ணி விடாதீங்க, அசட்டை பண்ணி விடாதீங்க, இதெல்லாம் ஒரு காரியமா நினைக்காதீங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை அவளோடு அழைக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து இலவசமாய் கொடுக்கிற அந்த பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நாங்கள் இரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் பூமி எங்கும் சொல்லப்படவில்லை என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. எங்களுடைய பாவத்தை உங்களுடைய இரத்தத்தினாலே கழுவி, எங்களை பாவமர கழுவி எங்களை பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிற தகப்பன் தாமே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் ஆண்டவரே பாவத்தின் நிமித்தம் இன்றைக்கு துக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் செய்த பாவம் இன்றைக்கு அவர்களுடைய மனசாட்சியை துன்புறுத்தி கொண்டு இருக்கிறதோ, இல்லாவிட்டால் இன்னும் பாவம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரை தீவிரித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வேலையில உங்கள் அண்டை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க இலவசமாய் கொடுக்கிற பாவத்திலிருந்து விடுதலையை உங்களுடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்கத்தக்கதாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி உடைய வெளியேறப்பட்ட மாசற்ற குற்றமில்லாத கரையற்ற இரத்தத்தினாலே யாரெல்லாம் உடைய சமூகத்துல பாவத்திலிருந்து விடுதலைக்காக மன்றாடுகிறாளோ ஒவ்வொருவருக்கும் அதை கொடுத்து அவர்களை மகிழ பண்ணும். உங்க திருநாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென்.